எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பொதுவாகவே வேத புத்தகத்திலே நமக்கு நிறைய பிடித்த வசனம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய சொல்லுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்படி ஏராளமான வசனங்களை நாம் சொல்லுவோம். அதே போல் வேதத்தில் நமக்கு பிடிக்காத சில வசனங்கள் கூட இருக்குது. இப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் அப்படிங்கும்போது வேதம் இது கட்டளையாக சொல்லுது. நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்முடைய நடைமுறை வாழ்விலே எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருப்பது என்பது, நல்லுறவை பாதுகாப்பது என்பது அவ்வளவு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. காரணம், மனிதனுடைய பாவத்துக்கு பிறகு, ஆதாம் ஏவாளினுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்புறவை எல்லா மனிதரோடும் நாம் கொண்டிருப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மனிதர்கள் பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு காயின் ஆபேல் பிரச்சனையை நாம் பார்க்க முடியும். இப்படி பாவத்திற்கு பிறகு சக மனிதர்களோடு சமாதானமாக இருப்பது என்பது அவ்வளவு ஒரு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் தேவனிடத்திலே நீங்களும் நானும் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பதினாலே, அதன் அடிப்படையிலே வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும். அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய எல்லா முயற்சியும் நீங்கள் எடுங்க, பகையை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அங்கே பாருங்க, நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் சமாதானத்தை விரும்புகிறவர்களாய் மாத்திரமல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது இருவருக்குள்ளாக பிரச்சனையை மூட்டிவிடக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா, அல்லது பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பொதுவாகவே நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லார் குடும்பத்திலையும் அப்படி இல்லை. ஒரு சில குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேச்சு அடிபடும். என்ன தெரியுமா? இந்த ஆள் போய் சேர்ந்தது நல்லது தான், இனிமேலாவது இந்த குடும்பம் எப்படி இருக்கும், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற நம்ம வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம். இந்த ஆள் இருந்த வரைக்கும் மனைவியோ பிள்ளைகளோ இவங்க அம்மாவோ அப்பாவோ இவர் நிம்மதியாகவே இருக்க விட்டதில்லை, டெய்லியும் வந்து குடிச்சிட்டு வந்து அடிப்பார், தொந்தரவு பண்ணுவார், எனவே இவர் போனது நல்லது தான் அப்படின்ற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கேட்டிருக்கிறோம். அதே போல தான் திருச்சபையை சார்ந்த ஒரு சகோதரன் இறந்து போன பொழுது அதனுடைய அடக்கத்துக்கு ஒருவர் சென்றிருந்தார். அப்போது அவரிடத்துல ஒரு சகோதரன் வந்து சொன்னாராம், இந்த பிரதர் போனது நல்லது தான், இனிமேலாவது இந்த சபை வந்து சமாதானமாக போகும் அப்படின்னாராம். அதே போல் இன்னொரு சகோதரன் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், அந்த ஊழியக்கார்ட்ட சொன்னாராம், இவர் போனது நல்லது தான், இனிமேலாவது இந்த சபை வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய மரணத்துக்கு பிறகு, நம்ம இறந்து போனதுக்கு பிறகு அந்த அடக்கத்துக்கு வரக்கூடியவர்கள் நம்மை குறித்து என்ன பேசிக்கொள்வார்கள்? ஒருவேளை இவர் போனது நல்லது தான், இனிமேலாவது இந்த குடும்பத்தில், இனிமேலாவது இந்த சபையில் சமாதானம் இருக்கும் அப்படின்னு நம்மை பற்றி சொல்வார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அது வீணான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். எனவே இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய திருச்சபையில் நாம் சமாதானத்தை விரும்புகிறோமா, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா,
அல்லது சண்டை பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை தற்பரிசோதனை செய்வோம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன்.